மகிமை அடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. மகிமை அடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. உந்தன் திருநாமம் வாழ்க, உலகெங்கும் அரசு வருக. உந்தன் திருநாமம் வாழ்க, உலகெங்கும் அரசு வருக. உலகமெல்லாம் மீட்படைய உன் ஜீவன் தந்தீரையா. உலகமெல்லாம் மீட்படைய உன் ஜீவன் தந்தீரையா. மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிறிஸ்டியன் அவேர்னஸ் யூடியூப் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த லென்த் நாட்களிலே உங்கள் எல்லோரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு ஒரு தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் ப்ளீசிங் ஹிம், தேவனை எப்படி பிரியப்படுத்துவது, தேவனை எப்படி பிரியப்படுத்துவது என்று அறியாமல் இருக்கிறோம். ஆகையால நிறைய பேர் நினைக்கிறோம், இப்படி பிரியப்படுத்தினால் தேவன் பிரியமாயிடுவார் என்று சொல்லி நிறைய விஷயத்தில் நம்ம தேவனை பிரியப்படுத்த நினைச்சு பிரியப்படுத்தாமலே இருக்கிறோம் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், காயன் ஆபேல் என்று சொல்லி இருவர் இருக்கிறார்கள், அண்ணன் தம்பிகள். பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்கள் இன்னைக்கு பலி செலுத்துகிறார்கள். தேவனை பிரியப்படுத்தணும் என்பதற்காக இன்னைக்கு ஆபேல் அவனுடைய கொழுத்த ஆடு ஆகிய அதை கொண்டாந்து கடவுளுக்கு பலி செலுத்துகிறான். காயன் விவசாயியா இருக்கிறபடினால அவனுக்கு அந்த விவசாயத்தில் கொண்டாந்து அவன் பலியை கர்த்தருக்கு செலுத்தினான். இப்ப ரெண்டு பேரும் தேவனை பிரியப்படுத்த அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் பிரியமா இருந்தது ஆபேலுடைய இல்லைங்களா, அந்த பலியில பிரியமா இருந்து அதை அங்கீகரித்து கொண்டார். So God was pleased with the sacrifice of Abel என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல தேவனுக்கு என்ன பிரியமா இருக்கிறதோ அதை நம்ம பார்க்க வேண்டும். இதே தான் ஏசாயா 58 அதிகாரத்துல காயன் ஆபேலை போல ஒரு காரியம் அங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் உபவாசம் எடுக்கிறார்கள் இல்லைங்களா. அந்த உபவாசம் இல்லைங்களா தேவனுக்கு பிரியமா இருந்ததா இல்லையா அப்படின்ற ஒரு குழப்பம் அந்த இடத்துல இருந்தது. தேவனை பிரியப்படுத்துவதான் நம்ம உபவாசம் எடுக்கிறோம். இந்த லென்த் நாட்களிலே நிறைய பேர் உபவாசம் எடுப்பார்கள். ஆனால் உங்கள் உபவாசம், நம்முடைய உபவாசம் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா? அதுதான் ரொம்ப முக்கியமானது. இங்கே ஆண்டவர் இப்படி ஒரு இல்லைங்களா சூழ்நிலைகள் ஏசாயா 58 அதிகாரத்தில் 4 வசனமும் 58 அதிகாரம் 4-5 வாசிக்கும் போது, மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்கிறதும் தலைவணங்கி நாணலைப் போல் இரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ? இதையே உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்று சொல்லுவாய். பிரியமானவர்களே, ஏன் தேவன் என் உபவாசத்தை அங்கீகரிக்கவில்லை அப்படின்ற கேள்வி நமக்குள்ள இருக்கலாம். இங்க ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்லுகிறார், நீங்கள் உபவாசம் எடுப்பது எதற்காக உபவாசம் எடுக்கிறீர்கள்? என்னை பிரியப்படுத்த நீங்கள் உபவாசம் எடுக்கிறீர்களா? The expectation of God என்னன்றது நமக்கு தெரியாம இருக்கிறது. தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை நாம் அறியாமலே உபவாசம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அப்போ உபவாசம் எடுக்குவது ரொம்ப முக்கியம். ஆனா உபவாசத்துல தேவனை எப்படி பிரியப்படுத்துவது அதுதான் ரொம்ப முக்கியம். இங்க என் உபவாசத்தை தேவன் ஏன் அங்கீகரிக்கவில்லை என்று சொன்னால், வழுக்குக்கும் வாக்குக்கும் நீங்கள் உபவாசம் எடுக்கிறீர்கள். தேவனுக்கு பிடிக்காத சில காரியங்களை நம்ம உபவாசம் எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம். அதனால
அதனாலதான் தேவனை நம்ம பிரியப்படுத்த முடியவில்லை. வாசித்த வசனங்களை நீங்க கேட்டிருப்பீர்கள். இன்னும் வசனம் பாருங்கள், அதுக்கு கீழே வாசிக்கும் போது இங்கே ஆண்டவரை பிரியப்படுத்தக்கூடிய உபவாசம் என்ன என்பதை தேவன் ரொம்ப தெளிவா சொல்லுகிறதை பார்க்கிறோம். கேட்கலாமா வசனம்? அக்கிரமத்தின் கட்டுகளை அறுக்கிறதும் முகத்தடியின் பிணையங்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டு இருக்கிறவர்களை விடுதலை ஆக்கி விடுகிறதும் சகல முகத்தடிகளை உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து போடுகிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் போடுகிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது அல்லவே எனக்கு உகந்த உபவாசம். பிரியமானவர்களே, இங்க தேவன் சொல்லுகிறார் அவர் பிரியப்படுத்தக்கூடிய உபவாசம் என்ன என்பதை ரொம்ப தெளிவாக அற்புதமாக தேவன் வெளிப்படுத்துகிறத பார்க்கிறோம். ஏன் என் தேவன் என் உபவாசத்தை அங்கீகரிக்கவில்லை? என் ஜெபத்துக்கு நான் நல்லா தானே ஜெபம் பண்ணேன், நான் நல்லா தானே உபவாசம் எடுத்தேன், 40 நாள் நான் உபவாசம் எடுத்தேன், ஆனால் என் உபவாசத்தை தேவன் ஏன் அங்கீகரிக்கவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, ஏன் அங்கீகரிக்கவில்லை என்று சொன்னால் ஆண்டவருக்கு பிரியப்படுத்தக்கூடிய உபவாசமாக இல்லை என்றது ஆண்டவர். பாருங்களேன், சாப்பாடு இல்லாதவனுக்கு நம்ம சாப்பாடை கொடுக்கும் போது அது தேவனுக்கு சிறந்த உபவாசமாக இருக்கும் இல்லைங்களா? இல்லையா? வசனம் இல்லாதவனுக்கு நம்ம ஒரு வசனத்தை கொடுக்கும் போது இல்லைங்களா, வீட்டை விட்டு துரத்தப்பட்டவனுக்கு நம்ம அடைக்கலம் கொடுக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, இப்படி என்னை பிரியப்படுத்தும் போது அது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி செய்கிறதாக இருக்கு. என்னுடைய எதிர்பார்ப்பை நீங்கள் பூர்த்தி செய்யும் போது அது நான் பிரியப்படுவேன், அப்போது உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். ஆண்டவர் அதுதான் ரொம்ப தெளிவாங்க சொல்ற. அதனால தான் பவுல் கூட இந்த வசனத்தில் நமக்கு எக்கோ பண்ணி சொல்லுகிறத பார்க்கிறோம். அவரும் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவர்களை கர்த்தருக்கு பிரியப்படுத்துகிறது என்னன்றதை நம்ம சோதித்து பார்த்து நாம செய்ய வேண்டும். அப்ப நம்முடைய உபவாசம் கர்த்தரை பிரியப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனை பிரியப்படுத்த தானம் தர்மம் செய்துட்டா, அது பண்ணிட்டா, இது பண்ணிட்டா நம்ம தேவனை பிரியப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நாம தவறாக நினைத்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொன்னார், தேவனை பிரியப்படுத்துவது எப்படி என்பதை தெரிந்து நாம உபவாசம் எடுத்து ஆண்டவரை பிரியப்படுத்தும் போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் வரும், இந்த சமுதாயத்துக்குள்ள ஒரு மாற்றம் வரும். அதனால்தான் சிலுவையில ஆண்டவர் நமக்காக பட்ட அந்த பாடுகளை நினைத்து இல்லைங்களா, ஆண்டவரை எப்படி நான் பிரியப்படுத்த முடியும், அவருடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை நான் நினைத்து நான் பிரியப்படுத்தும் போது ஆண்டவர் நிச்சயமாக நம்மளை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். அளவில்லாமல் ஆசீர்வாதத்தை இந்த லென்த் நாட்களில் அவரை சிலுவையை தியானிக்கும் போது அளவில்லாமல் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம மனம் திரும்பி, ஆண்டவரே, ஒருவேளை உமக்கு பிரியமில்லாத நான் உபவாசம் எடுத்திருந்தால் என்னை மன்னியும், பிரியமில்லாத காரியத்தை செய்ததால் என்னை மன்னியும் என்று சொல்லி நாமல் மனம் திரும்பி ஆண்டவருக்கு ஏற்ற பிரியமான உபவாசத்தை எடுத்து ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நாங்கள் பூர்த்தி செய்யும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you. God bless you. Happy and Good Friday. Happy Easter.